அனைவருக்கும் வணக்கம். மழைக்காலம் வந்துடுச்சு. மழைக்காலம் வந்துட்டாலே இதய நோயாளிகளுக்கு ஒத்துக்காத ஒரு காலம். ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மழை காலங்களில் நிறையா கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது இதய நோயாளிகள் இந்த மழை காலத்தில் மிக கவனமாக இருக்கணும். முக்கியமாக சில உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மழை காலத்தில் பல நோய்கள் வரும். நீர் வழியாக தொற்றுக்கள், பூஞ்சை, பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பல நோய்கள் வந்துட்டு இருக்க சமயத்தில் இந்த நோயாளிகள் கண்டதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்கில் செத்துருவாங்கன்னு சொல்லி தான் அறிவியல் சொல்லுது. இப்போது எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது உப்பு. உப்பு நம்ம உணவின் சுவையை கூட்டக்கூடியதாகவே இருந்தாலும் மழைக்காலங்களில் நம்ம உப்பை அதிகமாக போட்டு சாப்பிடக்கூடாது. முக்கியமாக நட்ஸு வகைகள் கூட உப்பு போட்டு சாப்பிட்றத கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும். பால் பொருட்கள். சாதாரண ஆட்கள் பால் கலந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போதே ஒரு மாதிரி வயிறு மந்தமாக இருக்கும், ஜீரணமாகாது, மோஷன் போகிறதுல நிறைய பிரச்சனை இருக்கும். அதுவும் இதய நோயாளிகள் மழை காலத்தில் பால் பொருட்களை எடுத்துக்கொள்ளும் போது நிறைய சிரமத்தை ஏற்படுத்தும். அதிகமாக சாப்பிடும்போது இது நம்முடைய ஹார்ட் அட்டாக் வர கொண்டுட்டு போயிட்டு விட்டுடும். பால் எடுத்துக்கலாம், ஆனால் பாலால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது. அதே போல் சர்க்கரை. இதய நோயாளிகள் சர்க்கரை அதிகமாக இருக்கும் உணவுகளை எடுத்துக்கிறதால அவங்களுக்கு நிறைய சிரமங்கள் ஏற்படும். டீ, காபி குடிக்கிறவங்க, ஸ்வீட்ஸ் சாப்பிட்றவங்க குறைவான சர்க்கரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக கடையில் வாங்கும் இனிப்பு பொருட்களை மழை காலத்தில் முற்றிலுமாக தவிர்த்திடுங்க. நான் என்ன சொல்லுன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, இனிப்பு பொருட்களை கடைகளில் வாங்கி சாப்பிடாதீங்கன்னு தான் நானும் சொல்லுவேன். பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடிய இறைச்சிங்க. வெளிநாடுகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய மட்டன், சிக்கன், பீஃப் போன்ற கறி வகைகள் எல்லாமே பதப்படுத்தி தான் அங்கே கொடுப்பாங்க. அதேமாதிரி மழைக்காலங்களில் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகளை நம்ம சாப்பிட்றத முக்கியமாக நம்ம தவிர்க்கிடணும். ஏன்னா இதில் நிறைய பாக்டீரியாக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மழை காலங்களில் வேறு ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடத்துங்களில் நிறைய பாக்டீரியாக்கள்லாம் வரும்னு நமக்கே தெரியும். அதனால் இறைச்சி வகைகளை பதப்படுத்தி சாப்பிட்றத தவிர்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலானவே அதை கண்ணுக்கு முன்னாடியே வெட்டி தரக்கூடிய இறைச்சிகளை சாப்பிடலாம். ஆனால் பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகளை முக்கியமாக சாப்பிடாதீங்க. என்னை கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நேரடியாக வெட்டி வாங்குகிற இறைச்சிகளை கூட மழைக்காலங்களில் அதிகம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பக்கோடா. எண்ணெயில் ஆழமாக வறுத்த நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றது முற்றிலும் தவிர்க்கணும். இது நமக்கு நிறைய உடம்புல கொழுப்பு அதிகமாக ஆக்கி கலோரிகள் நிறையா கொண்டுட்டு வந்துடும். நிறைய கலோரிகள் சேரும்போது அது கொழுப்பாக மாறிடும். இது LDL அளவை குறைச்சி உயர் இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். பருவமழை நமது நோய் எதிர்ப்பு சக்தியை பாதிக்கலாம். இந்த சமயத்தில் எண்ணெயில் பொரிச்ச பக்கோடா, பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய உணவுகளை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாதுன்னு தான் சொல்கிறேன். நம்முடைய அன்பு காட்டு யூடியூப் சேனல் மூலிமா அனைத்து நண்பர்களுக்கும் சொல்கிறது என்னென்னா, நம்ம பல்வேறு விதமான கிருமிகளில் இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மழைக்காலங்களில் சூடான தண்ணியை குடிங்க, சூடான உணவுகளை எடுத்துக்கங்க. பாதுகாப்பான கதகதப்பான இடங்களில் இருக்க பாருங்கள். குழந்தைங்கள முக்கியமாக மழைக்காலங்களில் வெளியில் விடாதீங்க. பருவநிலை மாற்றதால் நிறைய நோய்கள் குழந்தைகள் தான் இந்த மாதிரி சமயத்துலேயும் இறப்பாங்க. இதய நோயாளிகள் மட்டும் இல்லாமல் நான் சொன்ன உணவுகளை அனைத்து நேரத்திலையுமே கட்டுப்பாட்டோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளால் பல பேர் அன்போடு இருக்கட்டும், அன்போடு வாழட்டும். நன்றி, வணக்கம்.